ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கா இல்ல, பதிலுக்கு நம்ம ஆட்டத்தை காட்ட வேண்டாம். எங்க இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஏன் உசிறு இருக்குன்றீங்க நானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே, அதனாலே தானோ உன்மேல். என் பையன் யார் தெரியுமா? அவன் நின்னா தேரு, கேளுங்க, அடந்தா திருவிழா, உட்கார்ந்தா உற்சவம், கண்ணசா கட்டல. ராஜுபாய் ஒன்னை கண்ணால பார்த்தாலே, ராஜுபாய் வந்து முன்னால நின்னா. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். இன்னைக்கு என்ன உங்களோட மகனுக்கு ஸ்பெஷல்? என்னதுக்கு ஜாலி சர்ப்ரைஸ் வந்திருக்கு உங்களோட வீட்டு? இன்னைக்கு மகனுக்கு பர்த்டே. மகனுக்கு பர்த்டே. எத்தனையாவது பர்த்டே? ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுங்க குட்டி பாபாக்கு. விஷ் ஹாப்பி பர்த்டே. சரி, இதை வச்சுக்கொள்ளுங்க, இதை போடுவோம். கை தட்டுங்க எல்லாரும். சரி, இன்னைக்கு தம்பியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக சரி அவரை சந்தோஷப்படுத்தணும். அவரை மட்டும் இல்லைங்க, இருக்கிற அத்தனை பேரையும் நாங்க சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யாரோ ஒரு ஆள், சரியா, உங்களையும் ரொம்ப பிடிச்ச யாரோ ஒரு ஆள் உங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. சரியா, யாரா இருக்கலாமண்டு உங்களுக்குள்ள கெஸ்ஸஸ் இருக்குன்னு தானே, அதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. சரியா, நான் கேட்கும் போது சொல்லுங்க. இப்ப தம்பிர சார்பா அவர் சின்னாலந்த வடிவா உங்கள்ட்ட தாரேன். ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க, வாங்கிடுங்க. எல்லாம் கை தட்டுங்க. ஓகே, ரைட். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க சுயி, இந்த சர்ப்ரைஸ தம்பியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேய சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி கொஞ்சம் நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து யாரு அனுப்பிட்டுப்பாங்க? யாரா இருக்கும் இதெல்லாம் செய்யக்கூடிய யாரா இருக்கும்? யோசிங்க, மிக்கியும் யோசிக்க, நீங்களும் யோசிங்க. சரியோ பிள்ளையோ சொல்லுங்க கேப்போம். அப்பா இல்ல மாமா, ரெண்டு. அப்பா இல்லாட மாமா. அப்பாட பேர் என்ன? இங்க இருக்கிறார் அப்பா சஞ்சீப் கட்டார்ல இருக்கிறார் சஞ்சீப். மாமா அங்க இருக்கிறார், மாமா கட்டார்ல. அவரோட பேர் என்ன? தனு. இந்த ரெண்டு பேர் பேரும் இல்ல, இது வேற எங்க இருந்து? அவங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆள் தான். கண்டிப்பா. எத்தனை வீதம் சொல்றீங்க? ரெண்டு பேர்ல ஒரு ஆள் தான். 100 வீதம். அவங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆள் தான். 100 பேர் 100 வீதம் சொல்றீங்க. சரி, அப்படி யோசிச்சு கொள்ளுவோம். இன்னும் கிஃப்ட் வந்துருக்கு. சரியா, இதையும் வாங்கி எடுத்துக்கொள்ளுங்க. அந்த இத பலூனை கீழே வைங்க, ஏன்னா நான் இப்ப இதை எறிய போறேன். சரியா, ஒண்ணு மிக்கி பிடிப்பாரு, இல்லாட்டி சொய் பிடிப்பீங்க. சரியா, எங்கட மிக்கி கொஞ்சம் இந்த இதெல்லாம் பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட். அவர் பிடிச்சிட்டாருன்னு வைங்க, நீங்க அவுட். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா அவர் செய்யற ஒரு ஸ்டெப்பை நீங்க போட்டு காட்டணும். அப்பதான் இதை உங்களுக்கு தருவார். இல்லாட்டி நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தான். சரியா, பாப்பமா? ஓகே, 1 ரெடியா? 2 மிக்கி ரெடியா? அரை என்ன கொடுத்துட்டீங்க? விட்டு கொடுத்துட்டீங்க. ஓ, அப்ப மிக்கிற கையில போன வடிவா. சரியா, மிக்கிற கையில போன வடிவா. மிக்கி, நம்ம அந்த ஸ்டெப் ஒண்ணு போட்டு காட்டுவோம். சோ இப்ப செய்து காட்டணும், அப்பதான் உங்களுக்கு அந்த கிஃப்ட் கிடைக்கும். சரியா? ஓகே, ரைட். பாப்போம், கிளப் பண்ணுங்களா? பாப்போம் என்ன ஈஸியா.
அடிங்க அடிங்க அவள அவள அடிங்க 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 இப்படி வச்சு அடிங்க சரியா கொடுத்துருங்க மிக்கி ஓபன் பண்ணி பாக்கட்டும் கொடுங்க கொடுங்க சரி என்னன்னு பாப்போம் ஓபன் பண்ணுங்க என்னன்னு பாப்போம் ஓபன் 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 பண்ணுங்க காட்டுங்க எங்களுக்கும் என்னவா இருக்கும் ட்ரெஸ் வந்திருக்கு என்ன நம்மட ஹீரோ சாருக்கு வந்திருக்கு என்ன அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காங்கல அம்மாட்ட கொடுக்க சொல்லிருக்கேன் சரி ஓகே ரைட் இப்ப சொல்லுங்க நீங்க சொன்ன 2 ஆப்ஷன்ல நான் உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன் சரியா நீங்க சொன்ன 2 ஆப்ஷனும் தான் ஆனா அதுல 2 பேர்ல ஒரு ஆள் தான் வந்திருக்காங்க சரியா 2 பேரும் கிடையாது யாரோ ஒருத்தர் தான் இந்த சர்ப்ரைஸ் செய்திருக்காங்க யாரா இருக்கலாம் சரி அதுக்கு முதல் உங்களுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் இங்க நடந்திருக்கா ஜாலி சர்ப்ரைஸ் இல்ல எப்பயாச்சும் இப்படி வெளியில இருந்து வந்து இப்படி பொம்மை எல்லாம் கொண்டு வந்து பர்த்டேக்கோ ஏதோ ஒரு நல்ல நடக்கல சோ இப்பதான் வந்திருக்கேன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சோ எப்படி ஃபீல் பண்றீங்க உங்களோட குரலுக்கு ஆசையா இருக்கு கதைங்க உங்களோட மனநிலை எப்படி இருக்கு இப்ப ஹாப்பியா கதைங்களேன் கொஞ்சம் கதைங்களேன் நீங்க நல்லா கதைப்பீங்கன்னு எல்லாம் கேள்விப்பட்டு நாங்க சரி அது 2 பேர்ல ஆறா இருக்கு சொல்லுங்க 2 பேர்ல ஒருத்தருங்க தான் மிக்கி எங்களை பாருங்க கொஞ்சம் அவையே பார்த்து இருக்கீங்கன்னு சொல்லுங்க யாரா இருக்கும் சுகி 2ல ஒன்று சொல்லுங்க என்ன கடு யோசனையா இருக்கு சுயிரா சிஸ்டர் வாங்க இங்க உள்ள சொல்லுங்க தம்பிக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக சர்ப்ரைஸ் வந்திருக்கு உங்களுக்கு ஏதாவது கெஸ்டஸ் இருக்கா ஆறு இதை செய்திருப்பாங்க மாமா இல்லாடி அப்பா வரைக்கும் மாமா இல்லாடி அப்பா வரைக்கும் 2 பேரும் அதே விஷயம் தான் சொல்றீங்க 2 பேர்ல ஒரு ஆள் நான் சொல்றேன் ஆறாது 2 பேர்ல ஒரு ஆள் தானே சரியா தெரியல நீங்க சொல்லுங்களேன் சும்மா ஒரு கெஸ்டிங்ல 2 பேர்ல ஆறா இருக்கும் நானே சொல்றேனே ஒரு ஆள் தானே அது யாரு பெரும்பாலும் அவங்க அப்பா வரைக்கலாம் பெரும்பாலும் அப்பா ஏன் அப்படி சொல்றீங்க மாமாவா இருந்தா மாமா கிஃப்ட் ஏற்கனவே பண்ணிட்டார் அதால அவங்களோட அப்பாவை தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படி அந்த லாஜிக்குள்ளால வரீங்க ஏன் அது மாமா அதானே இல்ல இல்ல மாமா அவ்வளவுதானே செய்யக்கூடிய இல்லையே அவரு என்ன சொல்ற என்ன ஒரு இதொன்று சொன்னாங்களே என்ன சொன்னா 3 லட்சம் ரூபாய்க்கு என்ன சாக்லேட் வயிற்றுல இருக்கக்குள்ளே சாக்லேட்ஸ் எல்லாம் அனுப்புனவரு அவருக்கு இதெல்லாம் சின்ன விஷயமே இப்ப மாமா என்ன யோசிப்பாரு தெரியலன்னு அவங்க அப்பா தான் பண்ணிப்பாரு எங்க அப்பா கேட்டவர் என்கிட்ட என்ன கேட்டவர் தம்பிக்கு இது வாங்கி கொடுக்க சொல்லி ஜீப் கார் வாங்கி கொடுக்க சொல்லி அப்படியோ ஆஹா அப்ப நீங்க கெஸ் பண்றீங்க என்ன ஒரு வேர்ல் அப்படி இருக்குமான்னு சரி பாப்பமா இன்னொரு கிஃப்ட் இருக்கு இப்ப 3 பேருக்கு நான் அறிய போறேன் சரியா 6 பிடிக்கிறேன்னு பாப்போம் சரியா மிக்கி பிடிச்சாருண்டா சுயியும் சுயிர சிஸ்டரும் சேர்ந்து ஆடணும் நானும் வரல இந்த கேமுக்குள்ள உள்ள பிடிச்சிட்டா அதோட கொடுங்க ஓபன் ஓபன் சரி அவைய மாட்டாருங்க சரி இங்க பாருங்க சரி என்ன கிஃப்ட் இருக்கு பாப்போம் வா அழகான ஒரு சாரி அப்படி தூக்கி போடுங்க மிக்கி ஹெல்ப் பண்ண போறாரு இன்னைக்கு ஆமாமா சரி போட்டு காட்டுங்க அக்கா கொடுங்க மிக்கி ரைட் சரி அப்ப சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கீங்க அப்ப இது நம்மட நிவா குட்டிக்கு வந்த மாதிரி தெரியல இது உங்களுக்கு தான் வந்திருக்கு யாரா இருக்கும் அப்பாதான் சரி அவர் தானே சரி அவர் தானே இப்ப உறுதிப்படுத்துறீங்களா இல்ல அதுவும் கொஞ்சம் இதான கல்விக்குறிதானே அவர் தானா சரி ஒரு வேளை உங்களோட ஹஸ்பண்டா தான் இருக்குமாண்டா அவரை பத்தி 4 வார்த்தை சொல்லுங்க அவர் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு என்னத்துக்காக அவரை பிடிக்கும் அவர் என்ன அவர்கிட்ட நீங்க பார்த்து வியந்த விஷயங்கள் என்ன அப்படியான விஷயங்கள் சொல்லுங்க அரேஞ்ச் எல்லாம் சரி அப்ப அரேஞ்ச் மேரேஜ்னு சொன்னா இப்ப நீங்க நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருப்பீங்கன்னு நம்புறேன் சோ கண்டிப்பா சொல்லலாம் சொல்லுங்க கதைங்களே ஐயோ அப்புறம் வீடியோல பக்கப்படுற மட்டும் தான் வரும் அன்பளிப்பார் நல்லா பார்த்து
எப்படி உங்களை பார்த்து கொள்ளுவார்? ஏதாவது சம்பவங்கள் இருந்தா சொல்லுங்க, ஏதாவது மறக்க இல்லாத விஷயங்கள் இருந்தா. என்னவோ வந்துருத்தணுமா? சொல்லுங்க சொல்லுங்க. நானும் போகணுமா? கேமரா மட்டும் நிக்கும். சொல்லுங்க என்னண்டு. இப்படி சர்ப்ரைஸ் அனுப்புறேன்னு எதிர்பார்த்தனீங்களா? எதிர்பார்த்தனீங்களா? ஆனா அனுப்பி இப்ப அனுப்புறேன்னு நினைக்கல நான். நான் வந்து கொஞ்சம் அவரா தயாரிக்க நினைக்கீங்களா? சரி சரி. குட்டி தம்பியை பத்தி சொல்லுங்க, உங்களோட மகனை பத்தி. மகனை பத்தி சொல்லுங்க. உங்களோட மகனை ஃபர்ஸ்ட் உங்களோட கையில ஏந்திர நேரம் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இப்ப ஒரு வயசு கடந்துட்டாருன்னு, ஒரு வருஷம். சோ கதைங்க அவரை பத்தி. கதைப்பாதானே வீட்டுல நல்லா பாத்தீங்களா வேலையே? ஏதாவது கதைச்சா நீ சந்தோஷமா வீடியோ பாக்கல. ஐயோ 4 வாரம் சரி. அம்மா தம்பியை பத்தி போடுவோம். சரி ஓகே ரைட். நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு உங்களோட பேரப்பொடியனோட பர்த்டே என்ன? ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ஜாலி சர்ப்ரைஸ் வந்தீங்க. சர்ப்ரைஸ் பண்றது யாரா இருக்குமான்னு நீங்க நினைக்கீங்க? எனக்கு எங்கட மகன் அடுத்த மருமகன் 2 பேர்லயும் தான் மகன் அனுப்பணும், மருமகன் அனுப்பணும். சரி, உங்களோட மகள் சொல்லிருக்காங்க கடைசியா அவர் தான் உங்களோட மருமகன் தான் செய்திருக்காருன்னு சொல்லி. ஆனா நாங்க எனக்கு கன்ஃபார்ம் பண்ணல அது அவர் தானு சொல்லி. உங்களோட மருமகனா இருந்தா அவரை பத்தி எங்களுக்கு 4 வார்த்தை சொல்லுங்க. மருமகன் ஏற்கனவே சொந்தவரான் தம்பிக்கு அந்த ஜீப் கொண்டு வாங்கி கொடுக்கணும். ஓகே. மற்றது இந்த சாரி எடுத்துக்கிறோடியா இதுல மருமகன் தானு மருமகன். சரி, அவர் எப்படிப்பட்டாலும் உங்களுக்கு எந்த அளவு பிடிக்கும்? அவர்ல இருக்கிற நல்ல விஷயங்களை சொல்லுங்க. அவர் நல்ல குணம், நல்ல நான் என்னெல்லாம் இப்ப இங்க இருக்கக்குள்ள கஷ்டப்பட விட மாட்டார். வயது எதுவும் எனக்கு சுகம் இல்லைண்டா அவர் இறங்கி செய்வார் வயது. அப்படி ஒரு நல்ல பண்பாடு, நல்ல இது பிரச்சனை இல்ல, நல்ல ஆளர். சரி, குட்டி மான பற்றி சொல்லுங்க. பேர பிள்ளை மகன் நாங்க அவங்களோட அப்பா அம்மா அவட மகன் எங்களோட நல்ல செல்லம். இப்ப அழுக வர இப்ப 4-5 ரன் ஓடி இருக்க மோட்டோவைக்கு லோன் சுத்தணும். அவரும் நல்ல கூடுதலா உங்களோட அம்மா எல்லாம் பிரச்சனை. அம்மா அந்த வேலை கட்டி அப்படி விடுவாரு, நாங்க அமைச்சிருக்கோம். அவகிட்ட கூடுதலா சாப்பாடு மட்டும் இருப்பான், தாய்ப்பாலுக்கு மட்டும். மத்த நாங்க 2 பேரும் தான் அமைச்சிருக்கோம். அம்மா சொல்லுங்க, இந்த சர்ப்ரைஸ யாரு செய்திருப்பாங்க? மருமகன் ஒத்த முடிவா சொல்லிட்டா. சரி, உங்களோட மருமகனை பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க. ஓகே, உங்களோட மகளை நல்லா பாத்துக்கிறாரா? ஓகே ரைட். சரி, உங்களோட பேரை பொடியனை பத்தி ஓகே. சரி ஓகே. சரி, இப்ப இன்னொரு கிஃப்ட் ஒண்ணு வந்திருக்கு. இது என்னன்னு பாத்துருவோமா? மிக்கியில கொடுத்துருங்களா? ஓகே ரைட். சரி, இவர் கொஞ்சம் சேட்டக்காரால், கொஞ்சம் இது என்ன சொல்ற, கொஞ்சம் ஏமாத்துவாரு. காசு வாங்கி எடுத்துருணும். சரியா ஐயா, வாங்கி எடுத்துருங்க. சரியா கொடுங்க. ஓகே சரியா, ஓபன் பண்ணுங்க பாப்பா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. பிள்ளைய ஓபன் பண்ணுங்க. சுய் ஆறு குட்டி பாபா. அதாவது என்னையும் எழுதப்பட்டிருக்கு அதுல பாப்போம். ஓகே, யார் தந்திருக்காங்க பேர் சொல்லுங்க. காட்டு என்ன இருக்காங்க ஐயா? என் தங்க மகனுக்கு அப்பாவின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்ப சரி, அப்பாதான் செய்திருக்காரு. ரைட், காட்டுங்க எங்களுக்கும். சரியா, அண்டி கிட்ட எப்படி கியூட் அடிக்காரு மாப்பிள்ள. சரி ஓகே. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷம். ஓகே ரைட், நான் சொல்லிக்கிறேன். இப்ப கேக் வெட்ட முதல் உங்களோட கணவர், உங்களோட மருமகன் தான் ரஞ்சன் அவர் தான் கட்டார்ல இருந்து இந்த சர்ப்ரைஸ தம்பிக்காகவும் இங்க இருக்கிற அத்தனை பேருக்காயும், உங்களோட மகளுக்காயும், உங்க எல்லாருக்காயும் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி அனுப்பியிருந்தாரு. தம்பிக்குரிய திங்ஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாரு. அன்பார்ச்சுனேட்டா குட்டி சப்போர்ட் பண்றாருல, சின்ன ஆள் தானே, அதனால
உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ இந்த இடத்துல தந்திருக்கான். சரி, நம்ம இப்ப எல்லாரும் சேர்ந்து தம்பி கொஞ்சம் கூப்பிட்டு எடுத்து கேக் கொண்டு வெட்டுவோம். சரியா? கேக்க வெட்டிட்டு உன்னை விட ஒரு சொத்து சொகம் இந்த மண்ணில் இல்லை என்று சொல்லிடுவே. கண்ணு மணி என ஒன்ன நினைச்சு நான் கையில் எடுத்துதான் கொஞ்சிடுவே. எதையும் உனக்காக சுலுவா செஞ்சிடுவேன். ஒத்த நோடி பிரிய சொன்னா இறந்தே போயிடுவேன். ஆகாச நிலவுதான் ఈ కాటు మశోక కుట్టి పోనీ టైలు క్యూటా కైயில் மாட்டிக்கிட்டா நிலவோட மார்னிங் வாக்கா கியா முய்யா டாக்கா சும்மா இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஓடி போட்டா. பேபி மம்மி நான் தானே, பேபி டாடி நான் தானே, எந்த உலகம் நீதானே, எந்த இதயம் நீதானே. ஏ ஹே 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 ஓகே, ஃபர்ஸ்ட் பர்த்டே சிறப்பா கொண்டாடி கொண்டிருக்கிற எங்கட நவானிஷ் குட்டி அண்ட் ஃபேமிலி எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பி தானே? ஹாப்பி. தம்பி இதே போல சந்தோஷமாவும் நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு சொல்லி கேட்டு அவங்களோட அப்பா ரஞ்சன் சார்பாகவும் இங்க இருக்கிற அத்தனை உறவுகள் சார்பாகவும் எங்கட மிக்கி சார்பாகவும் ஜொலி சர்ப்ரைஸ் சார்பாக எங்கட வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம். ஓகே, பாய் சுஜி பாய். சிரிப்பா கடல்ல. பாட்டி என் பொட்டல முட்டாயே, சின்ன ரத்தின கொட்டாயே, உன் குங்கும பொட்ட மேல வச்சாயே. வாடா என் அம்புலி மச்சானே, என்ன அம்புல தச்சானே, என்ன கட்டி புடிச்சு தூங்க